இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கான ஒரு அருமையான உங்கள் ஃபோனுக்கு ஒரு பயனுள்ள தேவை உள்ள அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் இருக்கணுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனால் உங்கள் ஃபோனுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் முக்கியமான ஒரு பகுதிங்க. ஸோ இந்த பகுதி வந்து ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோனில் எந்த ஒரு பகுதியும் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது. அதே நேரத்தில் எந்த ஒரு டேட்டாவையும் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது, எந்த ஒரு ஃபைலையும் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், உங்களுடைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறது மூலிமா உங்களால் 4 விஷயங்களை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் டேப்பில் நடக்கக்கூடிய காரியமாக இருக்குது இந்த அப்ளிகேஷன். இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இருந்தால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை உங்கள் ஃபோனில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏன் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனுக்கானது, உங்களுக்கு நிரந்தரமாக பயன்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ப்ளே ஸ்டோர் போங்க, இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனில் 4 முக்கியமான ஃபீச்சர்ஸை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுவும் நம்ம ஃபோனுக்கான ஒரு பயனுள்ள ஃபீச்சர்ஸ். ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டூப்ளிகேட் இமேஜஸ், ஆடியோ, வீடியோ, டாக்ஸ், இந்த 4 விஷயங்கள் நம்ம ஃபோனுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் டூப்ளிகேட் இமேஜ் ஒரு டேப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்டில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டெலிட் பண்ணிடலாம் கம்பல்சரியாக. ஸோ பேக் போங்க. அதுக்கப்புறம் ஆடியோ, ஸோ வித்தின் செகண்டில் உங்களுக்கு கீழே அடிச்சு, கீழே எத்தனை கேபியில் உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் இருக்குன்னு டேப் பண்ணலாம், கொடுத்துருங்க. ஸோ டன், பிரில்லியன்ட். ஸோ பேக் போங்க. அடுத்து வீடியோ. ஸோ தேவையில்லாத வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் டெலிட் பண்ணலாம். ஸோ வீடியோ டெலிட் பண்ணுங்கள், ஃபினிஷ், டபுள் வீடியோ. அடுத்து டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டபுளாக இருக்குது. இதையும் நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ முடிஞ்சுது. செட்டிங்ஸில் என்ன இருக்குது நம்ம பார்க்கலாம். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செலக்ட் டூப்ளிகேட்ஸ், அதை வந்து எனேபிள் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஷோ ப்ராம்ப்ட் பிஃபோர் ஃபைல் டெலிட்ஸ், அதாவது எனேபிள் பண்ணி ஆட்டோமேட்டிக்கலாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைல் மாதிரி இன்னொரு ஃபைல் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டெலிட் பண்ணலாம். அதுக்கு எனேபிள் பண்ணிக்கணும். ஸ்கேன் லொக்கேஷன், உங்கள் ஃபோனில் எந்த பகுதியில் தேவையில்லாத ஃபைல் இருக்குது டபுளாக, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்டர்னல் மெமரி, SD கார்டு. அதே நேரத்தில் ஸ்கேன் டைப், ஒரு கண்டென்ட்டை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணணுமா இல்லை நேமாக செலக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அருமையான ஒரு அப்ளிகேஷன். ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு 4 விஷயங்களை கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோனுக்கு இது பயனுள்ள ஃபீச்சர்ஸ். பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பயனுள்ள அப்ளிகேஷனாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல. ஸோ அந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் பயன்படுத்தி பார்த்துட்டு அதில் உள்ள விஷயங்களை இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் என்னோடய சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதிகப்படியாக லைக் பண்ணுங்கள்.